ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் இன்றைக்கி நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் 5 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. முன்னாடி உள்ள வீடியோவில் 2 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் ப்ராப்ளம் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் ப்ராப்ளம் பார்க்கலாம். 5 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் என்னது? சொல்யூஷன் 5 டைப்ஸ் வருது. மல்டி ஆப்டிமல் சொல்யூஷன், இல்லைனா அல்டர்னேட் ஆப்டிமம் சொல்யூஷன். செகண்ட் ஒன் அன்பவுண்டட் சொல்யூஷன், தேர்ட் ஒன் இன்ஃபீசிபிள் சொல்யூஷன், ஃபோர்த் ஒன் டீஜெனரேட் சொல்யூஷன், ஃபிஃப்த் ஒன் யூனிக் ஆப்டிமல் சொல்யூஷன். ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் வரும். லாஸ்ட் வீடியோவில் பார்த்த இந்த ப்ராப்ளத்துக்கு மல்டி ஆப்டிமல் சொல்யூஷன், அதாவது அல்டர்னேட் ஆப்டிமல் சொல்யூஷன் ஆன்சராக கிடச்சிது. இப்படி தான் செய்யணும். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின், செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் இதை எடுத்துகிட்டு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி கிராஃபை பிளாட் பண்ணி ரீஜியன் கண்டுபிடிக்கணும். கான்வெக்ஸ் ரீஜியன் கண்டுபிடிச்சதில் மேக்ஸிமம் 2 வேல்யூ சேமாக இருந்துச்சு, 2 பாயிண்ட்டுக்கு சேமாக இருந்துச்சு. இப்படி வந்துச்சுன்னா தான் அது அல்டர்னேட் ஆப்டிமம் சொல்யூஷன். இப்போ மேக்ஸிமம் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் கிடச்சிச்சின்னா யூனிக் ஆப்டிமல் சொல்யூஷன். 2 பாயிண்ட்டுக்கு சேம் வேல்யூ கிடச்சிருக்கிறதுனால இது அல்டர்னேட் ஆப்டிமம் சொல்யூஷன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கு, இந்த ப்ராப்ளத்துக்கு ரீஜியன் பவுண்டட் ஆகலை, இன்ஃபைனிட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ இதான் என்னது? அன்பவுண்டட் ரீஜியன். இப்படி வந்துச்சுன்னா அன்பவுண்டட் ரீஜியன். இப்படி மேக்ஸிமம் பாயிண்ட்டு ஒரே ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா இது யூனிக் ஆப்டிமல் சொல்யூஷன். மேக்ஸிமம் கொஸ்டினில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் மேக்ஸிமம் இருந்தால் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மினிமம் இருந்துச்சுன்னா மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த பாயிண்ட்ஸ் தான் ஆப்டிமம் சொல்யூஷனுக்கு வரும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் வரும்னு நம்ம கொஸ்டினை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் x1 x2 2 டிசிஷன் வேரியபிள் இருந்தால் கிராஃபிக்கல் மெத்தடில் ஈஸியாக சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் கன்ஸ்ட்ரெயின்ஸு. x1 + x2 <= 1, -3x1 + x2 ≥ 3. ஒரு கன்ஸ்ட்ரெயின் <= இருக்குது, இன்னொரு கன்ஸ்ட்ரெயின் <= இருக்குது. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னவாக கிடைக்கும்னா இன்ஃபீசிபிள் சொல்யூஷன் தான் இருக்கும். அதாவது அதில் சால்வ் பண்ணவே முடியாதுன்னு வந்துடும். ஏன்னா ரீஜியனே கிடைக்காது, கான்வெக்ஸ் ரீஜியனே கிடைக்காது. ஒரு கன்ஸ்ட்ரெயின் <= இன்னொரு கன்ஸ்ட்ரெயின் <= அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் ரீஜியன் போகிறதுனால கான்வெக்ஸ் ரீஜியன் கிடைக்காதனால இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இன்ஃபீசிபிள் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டை எடுத்துக்கணும், நம்ம ஈக்குவேஷனாக எடுத்துக்கணும். அப்போ x1 + x2 = 1. ஃபஸ்ட்டு x1க்கு 0 போடணும். x1க்கு 0 போட்டால் x2 என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்போ பாயிண்ட் என்னது? 0, 1. இதில் x2க்கு 0 போடுறோம். அப்போ x1 என்ன கிடைக்கும்? 1. அப்போ பாயிண்ட் என்னது? x1 1. அப்போ 1, 0. இதை 0, 1ன்னு போடக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? x1. அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. இதை வச்சு கிராஃப் பிளாட் பண்ணணும். நெக்ஸ்ட் அனதர் கன்ஸ்ட்ரெயின்ட் எடுக்கணும். -3x1 + x2 = 3. நம்ம ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். x1 0ன்னு போட்டால் x2 என்ன கிடைக்கும்? 3. அப்போ இந்த பாயிண்ட் என்னது? 0, 3. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு x2 0ன்னு வைக்கணும். x2 0 வச்சா x1 என்ன கிடைக்கும்? -3x1 = 3. அப்போ x1 என்ன கிடைக்கும்? இதிலிருந்து -1. அப்போ பாயிண்ட் என்னது? -1, x1 பாயிண்ட்ஸ் -1, -1, 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிட்டு, இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணதில் 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. இதை கிராஃபில் நம்ம இப்போ பிளாட் பண்ணணும். கிராஃப் வரைஞ்சிக்கணும். ஹரிசாண்டல் ஆக்சிஸ் என்னது? x1, வெர்டிக்கல் ஆக்சிஸ் x2. 1, 2, 3 மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன ஈக்குவேஷன்? x1 + x2 = 1. இதுக்கு பாயிண்ட் 0, 1, 1, 0 அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி இந்த ஈக்குவேஷனை எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் பாயிண்ட்ஸு -1, 0, 0, 3 இந்த பாயிண்ட் தானே. அப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணும். இது 0, 0. அப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி கிடைக்கிற ஈக்குவேஷன் என்னது?
அதான் செகண்ட் ஈக்குவேஷன். -3x1 + x2 = 3. இப்போது ஷேடு எங்கே பண்ணணும்? இப்போ இந்த ஈக்குவேஷன் லைன் இருக்குது, இந்த சைட் ஷேட் பண்ணணுமா, இந்த சைட் ஷேட் பண்ணணுமான்னு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக பார்க்கணும். இதான் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட். இதில் x1 x2 0.00ன்னு போட்டு பார்த்து இந்த இதை கன்ஸ்ட்ரெயின்ட்டை சால்வ் பண்ணுற மாதிரி கரெக்டாக வருதா? x1 x2 0 போட்டால் என்ன ஆகும்? 0 < 1ன்னு வருது. இது ட்ரூவா ஃபால்ஸா? 0 < 1 தானே? ட்ரூ தான். இப்படி இருந்துச்சுன்னா அந்த ரீஜியன் நம்ம இதில் x1 x2க்கு என்ன போட்டிருக்கோம்? 0 0ன்னு போட்டிருக்கோம். அப்போ அதை நோக்கி ரீஜியன் போடணும். இந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு ரீஜியன் எப்படி போடணும்? 0, 0 நோக்கி. இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் தானே பார்த்தோம். 0, 0 இந்த பாயிண்ட். அப்போ இதை நோக்கி தான் ஷேட் பண்ணணும். இது கிராஃபிக்கல் மெத்தட். ஃபீஸிபிள் ரீஜியன் தான் கண்டுபிடிக்கும். ஸோ நெகட்டிவ் சைடு போகக்கூடாது. ஃபீஸிபிள்னாலே பாசிட்டிவ். அதனால தான் பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் என்ன பண்ணணும்? ஷேட் பண்ணணும். இங்கே கீழே இங்கெல்லாம் வரக்கூடாது. ஏன்னா இங்கெல்லாம் நெகட்டிவ் சைடு. அப்போ இவ்வளோ தான் ரீஜியன் கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னது? -3x1 + x2 ≥ 3ன்னு இருக்குது. அப்போ இதில் x1 x2 0 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ 0 > 3ன்னு வருது. 0 < 3யா? இல்லை, இது ஃபால்ஸு. அப்போது இந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு இந்த 0 0வை நோக்கி நம்ம ரீஜியன் போடக்கூடாது. அதனுடைய ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ரீஜியன் போடணும். செகண்ட் கன்ஸ்ட்ரெயினில் 0 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இப்போ ட்ரூவாக வந்துச்சுன்னா இந்த சைடு நோக்கி நம்ம என்ன பண்ணிடலாம்? ஷேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நமக்கு அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக வந்துட்டு. அப்போ ஆப்போசிட் சைடு நோக்கி ஷேட் பண்ணணும். இந்த சைடு நோக்கி. இந்த சைடு லெஃப்ட் சைடு. அப்போ இங்கே ஷேட் பண்ணக்கூடாது. பாசிட்டிவ் சைடு எங்கே வருது? இங்கே தான் வருது. அப்போ இங்கே தான் ஷேட் பண்ணணும். இதை அப்படியே ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்போது இந்த 2 ஈக்குவேஷனையும் கான்வெக்ஸ் ரீஜியன் கிடைக்கா? இந்த ஈக்குவேஷனுக்கு ரீஜியன் இங்கே கிடைக்கும், இந்த லைனுக்கு ரீஜியன் இங்கே கிடைக்கும். 2 எங்கேயாவது மீட் ஆகுது? ரீஜியன் மீட் ஆகுதா? மீட் ஆகலை. அப்போ இது என்னது? சொல்யூஷன் கிடைக்காது. அதனால தான் இது இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன். அப்போ எப்படி எழுதணும்? there being no point x1 x2 common to both the shaded regions, we can't find the convex region for this problem, so the problem cannot be solved. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? no feasible solution. no feasible அப்படின்னா infeasible. இதான் ஆன்சர். Solve the following LPP by graphical method. Maximum z = 3x1 + 2x2 subject to the constraints -2x1 + x2 <= 1, x1 <= 2, x1 + x2 <= 3 and x1 x2 <= 0. இது objective function. இந்த 3 constraints. x1 x2 என்னது? decision variables. ஃபஸ்ட்டு இதுக்கு கிராஃப் போடுறதுக்காக பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணணும். -2x1 + x2 = 1. இதில் x1க்கு 0 போட்டால் என்ன ஆகும்? x1க்கு 0 போட்டால் x2 1 கிடைக்கும். x2க்கு 0 போட்டால் x1 என்ன கிடைக்கும்? x1 -1/2 கிடைக்கும். அப்போ என்னது? -0.5, 0. இந்த பாயிண்ட் 0, 1. பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சா? ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேணும் அப்படின்னா போன வீடியோவில் போட்டிருக்கேன், அது தெளிவாக பார்த்துக்கோங்க. போன வீடியோவில் கிராஃபிக்கல் மெத்தடில் 2 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் ப்ராப்ளம் பார்த்துருக்குறோம். மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்? 5 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. அதில் அன்பவுண்டட் சொல்யூஷனும் மல்டி ஆப்டிமல் சொல்யூஷன் சம்மும் போன வீடியோவில் பார்த்துருக்கேன். தெளிவாக வேணும்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் யூனிக் ஆப்டிமல் சொல்யூஷன், இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன் எப்படிப்பட்டதுக்கு எந்தெந்த சொல்யூஷன் வருதுன்னு பார்க்கலாம். இந்த சம்மில் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் எடுத்திருக்கு, இந்த பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஈக்குவேஷனாக இருக்கணும். x1 = 2. இது நெக்ஸ்ட்டு தேர்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் x1 + x2 = 3. இதில் x1 0னா என்னது? x2 3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு x2 0வாக எடுக்கணும். x1 என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அப்போ பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சா? இதை கிராஃபில் பிளாட் பண்ணணும். கிராஃபு x1 x2 2
2 டிசிஷன் வேரியபிள் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், கிராஃபிக்கல் மெத்தடே யூஸ் பண்ண முடியும். டிசிஷன் வேரியபிள் 3, 4, 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். அதான் பெட்டர் வே. வேறு எந்த மெத்தடும் யூஸ் பண்ண வேண்டாம். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் தான் கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். 2 டிசிஷன் வேரியபிள்னால் கிராஃபிக்கல் மெத்தட்லேயே சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இது என்னது, x1, இது x2, 1 2 3, 1 2 3. இங்கே 3 வர தானே இருக்குது, அதனால 3 வர போட்டாச்சு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் 0,1, இதான் 0,1. நெக்ஸ்ட்டு -0.5,0, இது -1ன்னா இதான் -0.5 கிடைக்கும். அப்போ இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைன் தான் இந்த ஈக்குவேஷன். அப்போ இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாமா? இந்த லைனுக்கு மேலே இந்த ஈக்குவேஷன் எழுதினேன். இது -2x1 + x2 = 1. செகண்ட் x1 = 2. இதானே x1 ஆக்சிஸு. x1 2 அப்படின்னா லைன் எப்படி போடணும், x2 ஆக்சிஸை பொறுத்து போடணும். அப்போ இப்படி ஸ்ட்ரைட்டாக போடணும். x1 = 2 போட்டாச்சு. இதில் ஈக்குவேஷனை எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்டு x1 + x2 = 3. 0,3யா, இங்கே 0,3, இதான் 0,3. இந்த பாயிண்ட் 3,0. இது ஷார்ட்டாக போடுறோம், ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் போன வீடியோவை பார்த்துக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷனை அந்த லைன் மேலே எழுதிடணும். ஈக்குவேஷன் எழுத மறந்துடக்கூடாது. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன் லைனு. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து x1 + x2 = 3. அப்போது 3 கன்ஸ்டன்ட்குள்ள லைனும் போட்டாச்சு. எப்படி ஷேட் பண்ணணும்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது என்னது, 2x1 + x2 <= 1. x1க்கும் x2க்கும் 0 0 போட்டு பார்க்கணும். இது எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுதா, 0 < 1 தான் கிடைக்கும். அப்போது இது 0,01 நோக்கி ஷேட் பண்ணணும். இந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு 0,01 நோக்கி ஷேட் பண்ணணும். -2x1 + x2 இது எங்கே இருக்குது, இந்த இருக்குது. அப்போ இது 0 நோக்கி எங்கே இருக்குது, இப்படி தான் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் மட்டும்தான் ஷேட் பண்ணணும். நெகட்டிவ்லலாம் ஷேட் பண்ணக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் எது, இதானே, இப்படி ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்னது, x2 = 2, அது இந்த லைன் தான். தேர்டு கன்ஸ்டன்ட் x1 + x2 = 3. 0,3, இது 0,0ன்னு போட்டு பார்த்தா என்ன ஆகுது, 0 < 3 தான். அப்போ இது இந்த லைன் வந்து இதுக்கு ஷேட் பண்ணும்போது 0,01 நோக்கி ஷேட் பண்ணணும். இப்போ 0 > 3ன்னு வந்தால் அது ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ 0,01 நோக்கி ஷேட் பண்ணக்கூடாது. இந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு 0,01 நோக்கி ஷேட் பண்ணிடலாம். இந்த கன்ஸ்ட்ரெயின் எது, இதானே. அப்போ இது இப்படியே ஷேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மட்டும்தான் ஷேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தான் ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா பாசிட்டிவாக இருக்கணும். இந்த குவாட்ரண்ட்டுக்கெலாம் போகக்கூடாது. அப்போது இது இந்த சைடு ஒரு ஈக்குவேஷன் தான் ஷேட் ஆகிருக்கு, எதுவுமே அப்படி தான். அப்போது இந்த 3 கான்ஸ்டன்ட்டுக்கும் காமனாக ஷேட் ஆனது எது, இந்த இதான், இந்த ரீஜியன் மட்டும்தான் இருக்குது. ஓங்கிறது இதை ஏன்னு வைக்கணும், இதை பின்னு வைக்கணும், இதை சின்னு வைக்கணும், இதை டின்னு வைக்கணும். ஓ பாயிண்ட் தெரியும், ஏ பாயிண்ட் தெரியும், பிசி தெரியாது. அதை கண்டுபிடிக்க அந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இந்த லைனுக்குள்ள ஈக்குவேஷன் எது, இந்த லைனுக்குள்ள ஈக்குவேஷன் எதுன்னு சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். பிக்கு என்னது, இந்த பாயிண்ட் என்னது, x1 = 2. இந்த லைன் ஈக்குவேஷன் என்னது, x1 + x2 = 3. இப்போ x1 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் x2 என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்போது இந்த பாயிண்ட் என்னது, x1 2, 2,1, இதான் பிங்கிற பாயிண்ட். கண்டுபிடிக்கணும்னா அந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். இதை டீட்டெயிலாக எழுதணும்னா போன சம்மில் எழுதியிருக்கிறேன். அப்படி இல்லைன்னா சால்வ் x1 = 2 அண்ட் x1 + x2 = 3ன்னு போட்டுட்டு இந்த 2ஐயும் சால்வ் பண்ணி இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு.
நெக்ஸ்ட்டு இந்த சிங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 2 லைனையும் சால்வ் பண்ணால் கிடச்சிடும் இந்த பாயிண்ட்டு. இந்த லைன் என்னது x1 + x2 = 1. அப்போ எழுதணும் x1 + x2 = 1. இது வந்து -2x1 அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் தானே. -2x1 + x2 = 1. நெக்ஸ்ட்டு x1 + x2 = 3. x1 + x2 = 3. இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் இந்த பாயிண்ட் கிடைக்கும். இது என்ன பாயிண்ட்டு சி. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? மைனஸ் மைனஸ் -2 -1 -3x1 = -2. இதுலேருந்து நமக்கு x1 என்ன கிடைக்கு? 2/3 கிடைக்கு. x1 2/3னா x2 என்ன கிடைக்கும்? x2 = 3 - 2/3 = 3 3s are 9 9 - 2 7 7/3 கிடைக்கும். x1 என்னது 2/3, x2 7/3. இது என்ன பாயிண்ட்டு? இந்த சி பாயிண்ட்டு. அப்போ ஓ பாயிண்ட்டு ABCD 4 பாயிண்ட்ஸும் கிடைச்சிருச்சு. Therefore, the vertices of the convex region are first point O 0, 0. Second point A. ஏங்கிற பாயிண்ட் என்னது? ஏங்கிற பாயிண்ட் 2, 0. இது மட்டும்தான் feasible region. இதில் எழுதிடலாம் feasible region. A 2, 0. B என்ன கிடச்சிச்சு? இந்த கிடச்சிருக்கா 2, 1. C பாயிண்ட்டு 2, 3 7 2/3 7/3. இது B வேல்யூ 2, 1. இது C பாயிண்ட் 2/3 7/3. D இது என்னது 0, 1. அப்போ எல்லா பாயிண்ட்ஸுமே கிடச்சிருச்சு. அதை லாஸ்ட்டில் எழுதணும். சால்வ் பண்ணி கிடச்சது B பாயிண்ட்டும் C பாயிண்ட்டும். லாஸ்ட்டில் இது வெர்டிசஸ் ஆஃப் த கான்வெக்ஸ் ரீஜியன் ஆர் O. A என்னது 2, 0. B 2, 1. C 2/3 7/3. D பாயிண்ட் என்னது 0, 1. இனிமேல் இதை மேக்ஸ் செட்டு கண்டுபிடிக்கணும். வெர்டெக்ஸ்ன்னு எழுதிக்கணும். O பாயிண்ட் 0, 0. A பாயிண்ட் 2, 0. B பாயிண்ட் 2, 1. C பாயிண்ட் 2/3 7/3. D பாயிண்ட் 0, 1. இதில் வேல்யூ ஆஃப் செட்டு கண்டுபிடிக்கணும். செட் என்ன கொடுத்துருக்காங்க? மேக்ஸ் மேஸில் கொடுத்துருக்காங்க 3x1 + 2x2. இதான் ப்ராப்ளம். மேக்ஸ் மேஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம செட் வேல்யூவில் x1 x2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதில் எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் 0, 0 0 0 சப்ஸ்டியூட் பண்ணால் செட்டு 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் 2, 0. இதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 6 வரும் 0. அப்போ செட் வேல்யூ 6. நெக்ஸ்ட்டு 2, 1. 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 2s are 6 1 6 + 2 8. C பாயிண்ட் 2/3 7/3. அப்போ 3 × 2/3 + 2 × 7/3. 3 2s are 6 2 7 14/3. அப்போ ஆன்சர் வந்து 20/3 வருது. 0, 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இது 0 இது 1 1 2 மல்டிப்ளை பண்ணால் 2. அப்போ இதான் செட்டோட வேல்யூலாம் கிடச்சிருச்சு. இதில் நம்ம கொஸ்டினில் மேக்ஸிமம் கொடுத்தா மேக்ஸிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், மினிமம் கொடுத்தா மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இதில் எது மேக்ஸிமம் பார்க்கணும். இதை கேன்சல் பண்ணால் இது என்னது 6 3s are 18 அப்படி சம்திங் தான் 6 சம்திங் தான் வருது. ஆனால் அதை விட 8 இங்கே மேக்ஸிமம் இருக்குது. அப்போ இதில் எந்த பாயிண்ட் மேக்ஸிமம்? இதான் மேக்ஸிமம் பாயிண்ட். Hence, the optimum solution to the LPP is maximum Z = 8. அதில் x1 பாயிண்ட் எது 2, x2 பாயிண்ட் 1.
x1 to x2 1 இதான் ஆன்சர். அப்போ இதுக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. யூனிக் ஆப்டிமல் சொல்யூஷன் தான் கிடைச்சிருக்கு.